பேங்காக் கொண்டு வந்தால் ஃபுல்லாக வெளியிலேருந்து பார்க்க ஃபுல் டூரிஸ்ட் பிளேஸ் போனால் பண்ணால் தான் இருக்கும். அப்படின்றத தாண்டி இங்கே இருக்கிற மக்கள் வந்து சரியாக கஷ்டப்படினோம். அன்றாடம் கஷ்டப்படுற மக்களும் வந்து இந்த இடத்துல இருக்கணுமன்றதை தான் காட்டுறக்காண்டி பாருங்க. இதெல்லாம் வந்து வீடுகள்லாம், இதெல்லாம் ஆட்கள் வசிச்சோன்னு தான் இருக்கணும். அங்காலயம் வந்து வீடுகள்லாம் சின்ன சின்ன கடைகள்லேயே வந்து சாராயங்கள் எல்லாம் வந்து வச்சு விற்பினோம் பாருங்கள். இது வந்து சின்ன கடை 8.5 தான் இருக்கும். விடிய சாப்பாடு 25 ரூபா 250 பாத். கூடுதலாக சிலாப்பி மீன் தான் இருக்குது பாருங்கள். இங்கே அந்த மீன் ட்ராகன் ஃப்ரூட் எல்லாமே மேலே 50 பாத்துண்டா 500 ரூபா. இதுதான் தோலோட ஹீட் பண்ணி அதுக்கு பிறகு தான் வந்து இதாகிக்கணும். இந்த இதில் வந்து பண்டி வச்சுக்கணும் பாருங்கள். பண்டி வச்சுருக்கு. இது வந்து பண்டின்ற பார்ட்ஸ் எல்லாமே இருக்குது. தவளை ரச்சி காணக்கூடிய மாதிரி இருந்தது. இந்த பாருங்க இதில் இருக்குது பாருங்கள். இது வந்து ரச்சிக்காக வளர்க்கப்படுற தவளைகள் எவ்வளோ குண்டாக இருக்குது பாருங்க. கிளி, ஆப்பிரிக்கன் கிளி. தவளை ரச்சி சாப்பிட்ருக்கிறீங்களா? சாப்பிட்ருக்கலாம். மாம்பழம் எல்லாம் வந்து எவ்வளோ சைனிங்காக இருக்குது. அதில் வந்துட்டு பாருங்க கலர் கலரான எவ்வளோ பெரிய கத்தரிக்காய். இது பாருங்க இந்த கத்தரிக்காய், இந்த வெள்ளை கத்திரிக்காய்ன்றோம், எங்கட முட்டை கத்திரிக்காய்ன்றோம். அதெல்லாம் வந்து வச்சுக்கலாம். கூடுதலாக இங்கே வயசான ஆக்கள் வந்து கனகாலம் வாழினம் நல்ல முறை மாதிரி நாவப்பழம் வச்சுக்கிறோம். அங்கே வேறு நாவப்பழம் இதை கட்டியிருக்கிறோம். வந்து அவையில் புரிஞ்சு அதை திருப்பி அடுத்த பதில் அளிக்கணும். இல்லை வித்தியாசமாக இருக்குது. இறால் கிலோ 220, 2200 ரூபா. மற்றது 200 ரூபா, 2000 ரூபா, 2500 ரூபா, மற்றது 900 ரூபா. எல்லாம் கிட்டத்தட்ட எங்களோட ஊரில் என்ன விலை வைப்பினமோ அதுக்கு கிட்ட முட்டை தான் இருக்குது. உண்மையிலே லாபம் தாய்லாந்து லாபம்னு சொல்லிக்கணும். எனக்குண்ட தாய்லாந்து லாபம்ன்ற மாதிரி தெரியல. வணக்கம் எல்லாருக்கும். இன்னும் ஒரு காணொலி சந்திக்கிறோம். இப்போ நாங்கள் தாய்லாந்தில் ஒவ்வொரு விஷயங்களாக வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் யாழ்ப்பாணத்தில் இருந்து வெளிக்கிட்டு தாய்லாந்துக்கு வந்து நாங்கள். என் பேர் வந்து அலஸ்டீன். எங்கட சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக வாரீங்கன்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்கள் ஒவ்வொரு இடத்துக்கு போகையும் வந்து ஒவ்வொரு கலாச்சாரம் பண்பாடு இருக்கும். அதில் வந்து ஒரு கோயில் வழிபாட்டு தலங்கள் இல்லாட்டி ஒரு சந்தை அப்படியான இடங்களுக்கு போக வந்து எங்களுக்கு கண்டுகொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. இன்றைக்கு நாங்கள் தாய்லாந்தில் பேங்காக், அதாவது தாய்லாந்து தலைநகர் பேங்காக்கில் இருக்கிற ஒரு தெருவோர சந்தைக்கு தான் போகிறோம். கூடுதலாக பார்த்தீங்கன்னா பேங்காக் கொண்டு வந்தால் ஃபுல்லாக வெளியிலேருந்து பார்க்க ஃபுல் டூரிஸ்ட் பிளேஸ் போனால் பண்ணால் தான் இருக்கும். அப்படின்றத தாண்டி இங்கே இருக்கிற மக்கள் வந்து சரியாக கஷ்டப்படுற மக்கள் இருக்கணும், சரியாக உழைக்கணும். நான் நினைக்கிறேன் இங்கே இருக்கிற மக்களுக்கான ஊதியம் எல்லாம் வந்து குறைவுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா கூடுதலாக இந்த டவுன்லேயே வந்து நாங்கள் நிற்கிற பகுதியில் சுற்றி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எளிமையான வீடுகளும் நெருக்கமான வீடுகளும் தான் காணக்கூடிய மாதிரி இருந்தது. கணக்க கஷ்டப்பட்டு அன்றாடம் உழைக்கிற மக்களையும் வந்து காணக்கூடிய மாதிரி இருந்தது. சரி, இன்றைக்கு நாங்கள் தாய்லாந்தில் பேங்காக்கில் இருக்கிற அந்த தெருவோர சந்தையை பார்க்க போகிறோம். ஏன்னா இது கிட்டத்தட்ட ஒரு 10-11 மணி மட்டும் தான் இருக்கும். இப்போ எங்களோட ஊர்களில் எல்லாம் நார்மலாக விடியவில் கூடும் தானே. அங்கே வேறு வேலை ரயில் போகுது. இங்கே எல்லாமே இருக்குது, வளர்ச்சி எல்லாமே வந்து பிரம்மாண்டமாக இருக்குது. இருந்தாலும் அந்த வறுமையும் வந்து கொண்டிருக்குன்றது அறியக்கூடியமாக இருந்தது. சரி, உங்களோட பகிர்ந்து கொள்கிறோம். இந்த பாருங்க இதில் இருக்கிற இதுதான் நான் உங்கள் தங்கின ஹோட்டல். இதில் இருக்கிறது தான் வந்து அந்த ஸ்ட்ரீட் மார்க்கெட். இதில் ரயில் போயிட்டு வர்றது இப்போ இங்கே பாருங்க. இந்த ரயில் இந்த சைட்டில் எல்லாம் இருக்கிற வந்து வீடுகள்லாம் இங்கே எல்லாம் சின்ன வீடுகள்லாம் கட்டி இருக்கணும். அதுகளை பார்த்தான கூடுதலாக நான் இதுகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. கஷ்டப்பட்டேன். என்னென்னு சொல்கிறது, என்னதான் பெரிய ஒரு டூரிஸ்ட் வந்து போகிற இடமா இருந்தாலும் வந்து அன்றாடம் கஷ்டப்படுற மக்களும் வந்து இந்த இடத்துல இருக்கணுமன்றதை தான் காட்டுறக்காண்டி பாருங்க. இதெல்லாம் வந்து வீடுகள்லாம், இதெல்லாம் ஆட்கள் வசிச்சோன்னு தான் இருக்கணும். அங்காலயம் வந்து வீடுகள்லாம் பாருங்க. இதெல்லாம் வந்து வீடுகள்லாம் அப்படி இருக்கு பாருங்க. இப்படி அங்கால தொங்கல் மட்டுமே வந்து எக்கச்சக்க வீடுகள் இருக்குது. இப்போ நாங்கள் இருக்கிறது பெரிய ஒரு தலைநகரத்தின் பிரதானமான பகுதியாக இருந்தாலும் அந்த பகுதியிலேயே இங்கே இப்படிப்பட்ட விஷயங்கள் இருக்குது.
இதில் இருந்தான் வந்து அந்த மார்க்கெட் வந்து ஆரம்பிக்குது பாருங்க. இதெல்லாம் வந்து சின்ன சின்ன கடைகள்லேயே வந்து சாராயங்கள் எல்லாம் வந்து வச்சு விற்கணும் பாருங்கள். இது வந்து சின்ன கடை. இதில் வந்து இந்த சாராயங்கள் எல்லாம் வச்சு விற்கணும். அப்படியோ இதுக்குள்ளே போய் பார்ப்போம் என்னென்ன மரக்கறிகள் இருக்குண்டு, மரக்கறியோ என்ன மாதிரி சந்தைண்டு. கூடுதலாக நாங்கள் இங்கே இருக்கிற பெரிய பெரிய மார்க்கெட்டுகளுக்கு போயிருக்கிறோம். அதுகளை தவிர்த்து இப்படியான ஒரு சின்ன மார்க்கெட்டில் போய் தான் அவையின் வாழ்வாதாரங்கள் கலாச்சாரங்கள் எல்லாம் தெரிய வரும். இப்போ அதிகாலையில் நிற்கிறோம். இங்கே தான் ஒரு 8 மணி 8:30 தான் இருக்கும். விடிய சாப்பாடு இதில் இந்த சாப்பாடுகள் எல்லாம் வந்து வித்தியாசமாக இருக்குது, நமக்கு செட் ஆகாது. இதெல்லாம் இரவில் தான் வைப்பினோம். இப்படியான இதுகள் வந்து வச்சிருப்போம். உடனே ஹீட் பண்ணிவிட்டு கொடுப்பினோம். இதுக்குள்ளே வர வந்து மீன் மனம் அடிக்குது. ஓ, சந்தைன்னு வந்தால் மீன் விற்காதான் அப்படிகள். மீன்களும் இதில் வச்சு விற்கணும். மீன் மரக்கறி எல்லாமே வந்து ஒரு இடத்துல வச்சு விற்கணும் பாருங்க. இது வந்து 225 ரூபா, 250 பாத். கூடுதலாக சிலாப்பி மீன் தான் இருக்குது பாருங்க. இங்கே அந்த மீன் தான் வந்து இதில் இந்த கிரேவி மாதிரியும் வச்சிக்கணும், மற்றது இது பொரிச்சும் வச்சிக்கணும். இந்த மீன் கூடுதலாக பெருசாக கண்டதே இல்லை பாருங்க. இது இருக்கிறது எல்லாம் வந்து வேண்டிய உணவு முறையை இதிலே வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு அம்மா வெட்டி கொடுக்குறா. இந்த சந்தைக்கெலாம் இதெல்லாம் 20 பாத், 80 பாத். ஏன் தொடம்பழம் 80 பாத், 800 ரூபா போட்டிருக்கும். அதை விட மாம்பழம் இதெல்லாம் மலிவு. ட்ராகன் ஃப்ரூட் எல்லாமே மலிவு. 50 பாத்துண்டா 500 ரூபா. இந்த குட்டி குட்டி மாம்பழம் கிடக்கு பாருங்க. கொய்யாப்பழம் 35 பாத், 350 ரூபா கிலோ. பேரிக்காய் 20 பாத். இங்கே பாருங்க. இங்கே இந்த கடைகளுமே இருக்குது. ஓ, இது வந்து பெரிய மார்க்கெட் தான். நான் நினைச்சேன் சின்ன மார்க்கெட் உண்டு, பெரிய மார்க்கெட் தான். இது கோழிகள் எல்லாம் வந்து இப்படி தான் இருக்கும். கூடுதலாக பார்த்தீங்கன்னா வேல் இந்த உரிக்கிறத விட்டுட்டு அந்த தோலோட ஹீட் பண்ணி அதுக்கு பிறகு தான் வந்து இதாக்கணும். இந்த இதில் வந்து பண்டி வச்சுக்கணும் பாருங்க. பண்டி வச்சுருக்கு. இது வந்து பண்டின்ற பார்ட்ஸ் எல்லாமே இருக்குது. மற்றது முக்கியமாக சந்தையில் ஒன்று காணக்கூடிய மாதிரி இருந்தது, தவளை ரச்சி காணக்கூடிய மாதிரி இருந்தது. இந்த பாருங்க இதில் இருக்குது பாருங்க. இது வந்து ரச்சிக்காக வளர்க்கப்படுற தவளைகள் எவ்வளோ குண்டாக இருக்குது பாருங்கள். இங்கே இதெல்லாம் வந்து சகஜம். இங்கே இந்த கோழி பாருங்க இப்படியெல்லாம் உரைச்சி ஹீட் பண்ணுறது. ஹாய் பாருங்க. இது வந்து பண்டின்ற கால் இதில் வந்து வச்சுக்கணும். மற்றது இது வந்து ஆற்று மீன்கள் போல். அந்த கிளி, ஆப்பிரிக்கன் கிளி. ஓ, இங்கெல்லாம் வந்து மீன்கள் இருக்குது பாருங்க. விரால் மீன் இருக்குது, சிலாப்பி, மற்றது தவளை வச்சுக்கணும். தவளை வச்சு சாப்பிட்ருக்கலாம். உயிரோட வச்சிருக்கிற பாருங்க. மிஸ் பண்ணிட்டேன். நாங்கள் பக்கத்துலேயே வச்சு தவளை வச்சு விற்றிக்கணும். மரக்கறி எல்லாமே இதுக்குள்ளே வந்து கட்டி வச்சுக்கணும். பாருங்க மாம்பழம் எல்லாம் வந்து இவ்வளோ சைனிங்காக இருக்குது. மற்றது இஞ்சால வந்து பன்றி இறைச்சி இருக்குது. பன்றி இறைச்சி தான் கூடுதலாக வச்சுக்கணும். சின்னதாக எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒரு சந்தைக்கு விரைக்கு தான் தெரியுது நம்மளுக்கு. ஆனால் கணக்கு வெரைட்டியான மரக்கறியே காண முடியாமல் இருக்குது. எல்லாமே வந்து பச்சையாக தான் இருக்குது. இப்போ எங்கிட்ட உள்ள பீட்ரூட் இருக்குது, சோப்பு அப்படி இப்படி இருக்குது. வேண்ட ஃபுல்லாகவே வந்து இங்கால பச்சை மரக்கறிகள்லாம் வந்து காணக்கூடிய மாதிரி இருக்குது பாருங்க. இந்த இஞ்சால வந்துட்டு பாருங்க. கலரான எவ்வளோ பெரிய கத்தரிக்காய் இது பாருங்க. இந்த கத்தரிக்காய், இந்த வெள்ளை கத்தரிக்காய்ன்றோம், எங்கட முட்டை கத்தரிக்காய்ன்றோம், அதெல்லாம் வந்து வச்சுக்கலாம். இந்த மீன் வந்து கருவாடாக ஆக்கி வச்சுக்கணும். மற்றது
இதில் நூடுல்ஸ் அந்த ரெடிமிக்ஸாக செய்யக்கூடிய இதெல்லாம் வந்து வச்சுக்கணும். இந்த ஃபேன்சி ஐட்டங்களும் இருக்குது. சாரி தேங்க்யூ. சின்ன பாவக்காய், இந்த வெள்ளை வெங்காயம் இங்கே பார்க்குறேன். கொஞ்சம் வித்தியாசமான விஷயங்கள் வந்து இங்கே காணக்கூடிய மாதிரி எல்லா இடம் வந்து இந்த டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வந்து வச்சிருக்கணும். அதாவது விசா கார்டு யூஸ் பண்ணி நீங்கள்டாவும் நல்லா இருக்கும். நாங்கள் வந்து கூடுதலாக காசு எடுத்து தான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தான் பார்க்குறோம். ஆனால் விசா கார்டில் அன்றைக்கு ஸ்வாப் பண்ணினது சேம் அமௌண்ட், கிட்டத்தட்ட ஆன்லைனில் போகிற சேம் அமௌண்ட் வந்து போனது. நீங்கள் வந்தாலும் விசா கார்டு யூஸ் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த இதில் பார்த்தீங்கன்னா இறால் வச்சுக்கணும். இறால் கிலோ 220, 2200, மற்றது 200, 2000, 2500, மற்றது 900. எல்லாம் கிட்டத்தட்ட எங்களோட ஊரில் என்ன விலை வைப்பினமோ அதுக்கு கிட்ட முட்டை தான் இருக்குது. உண்மையிலே லாபம் தாய்லாந்து லாபம்னு சொல்லிக்கணும். எனக்குண்ட தாய்லாந்து லாபம் பண்ணுற மாதிரி தெரியல. எங்களோட காசு என்ன மாதிரி இருக்கோ அதே அளவு தான் இங்கேயும் இருக்குது. எங்களோட ஊர்லேயும் இறால் அது எல்லாமே அப்படி தான் போகும். இங்கே பாருங்க, இதெல்லாம் வந்து குளத்தில் வளர்கிற மீன்கள் 9-10 கிலோ. இந்த சின்ன இந்த மாதிரி இறாலெல்லாம் வந்து கிடச்சிருப்பாங்க. மற்றது எல்லா சந்தையிலையும் வந்து இந்த சிப்பி இது காணக்கூடிய மாதிரி இருக்குது. வெங்காயத்தாள் வச்சிருக்கிறோம். எல்லாமே நாங்கள் பயன்படுத்துகிறது தான் வச்சுக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா சின்ன நண்டுகள் வச்சுருக்கோம். இந்த நண்டுகள்லாம் கூடுதலாக நாங்கள் வந்து காய்ச்ச மாட்டோம், அதை வந்து தவத்துவோம். அவையல் சின்ன நண்டுகள் இது எல்லாத்தையும் பார்த்து வச்சுக்கோம். இந்த கடுக்கால் நண்டு மாதிரி தான் கிடக்கு. என்பது பெரிய பெரிய இறால்கள் இருக்கு. இதெல்லாம் வந்து இந்த குளத்து மீன்கள்லாம் கூடுதலாக இங்கே குளத்து மீன்களை தான் வந்து பறித்து வச்சுக்கணும். ஹலோ, அப்படியே உங்களுக்குமே வந்து காட்டிக்கொள்கிறேன். இந்த சந்தை வந்து இப்போ ஒரு கொஞ்ச நேரத்தில் ஒரு 2-3 மத்தியாலம் தான் இருக்கும். அதுக்கு பிறகு க்ளோஸ் ஆகிடும். நேற்று நான் வரலாம்னு பார்த்தா, ஆனால் நேற்று வந்து மிஸ் ஆகிட்டு. அதான் இன்றைக்கு இப்படியே எடுத்து ஆகணுமெண்டு இன்றைக்கு வந்துக்கிறோம். எல்லாமே வந்து குளத்து மீன் தான் இருக்குது. 15 ரூபா மாம்பழம், 150 ரூபா கிலோ. இந்த சின்ன இதில் வந்து வச்சுக்கோங்க. கூடுதலாக யாழ்ப்பாணத்துக்கு ஒரு வெள்ளைக்காரர் வரணும் வேண்டாம் வந்து கட்டாயம் ஜெஃப்னா டவுன், ஜெஃப்னா மார்க்கெட், ஃபிஷ் மார்க்கெட் எல்லாமே வந்து விசிட் பண்ணிக்கணும். அப்போ தான் அந்த விஷயங்கள் என்னென்னு சொல்கிறார். ஒவ்வொரு இடத்துலையும் வந்து ஒவ்வொரு வித்தியாசமான மாறுபட்ட விஷயங்கள் இருக்கும். அந்த இடத்துக்கு போனால் தான் தெரியும். இந்த சந்தையிலே இந்த மக்கள் எல்லாத்தையும் பார்க்க தெரியுது பாருங்க எப்படி இருக்குது. இந்த மாதிரி பாருங்க, ஒரு வயசான அம்மா இருக்கிறா. ஹலோ, வந்து கூடுதலாக இங்கே வயசான ஆட்கள் வந்து கனகாலம் வாழினம். வெங்காயம், உள்ளி, சின்ன உள்ளி, செத்த மிளகாய் இதெல்லாம் வந்து இது வந்து அங்கட நொங்கு. இது நொங்கு ஐயா. நொங்கை வந்து வெட்டி வச்சுக்கணும். நொங்கை அப்படியே இதாக்கி வச்சுக்கணும். கிட்டத்தட்ட சேர்ந்தான். வணக்கம் சொல்லிட்டோம், இதெல்லாம் சொல்லிட்டோம். கடவுள் எல்லாம் முறை மாதிரி நாவப்பழம் வச்சுக்கிறோம். அங்கே வேறு நாவப்பழம் இதை கட்டியிருக்கிறோம். நாவப்பழம் கூடுதலாக ஆக்கள்கிட்ட கதைக்க போய்க்கு வந்து என்ன இங்கே இருக்க வந்து அவையில் புரிஞ்சு அதை திருப்பி அடுத்த பதில் அளிக்கணும். இல்லை, அதான் கூடுதலாக சந்தையில் இருக்கிற ஆக்கள்கிட்ட பெருசாக கதைக்க முடியாமல் போயிட்டு. ஆனால் வித்தியாசமாக இருக்குது. இது வந்து பிரதானமான டவுன். இதில் இந்தியாவில் போனோம்னா ஒரு கொஞ்சம் தூரத்துலேயே இந்திரா மார்க்கெட் வந்துடும். சரி, இந்திரா மார்க்கெட்டுக்கு பக்கத்துலேயே இந்த சந்தை வந்து இருக்குது. அதுலேயே வந்து நீங்கள் பார்த்து கொள்ளுவீங்க. சரி, போகிறதுக்குள்ளே எப்படியாவது இந்த சந்தைக்கு வரணும்னு யோசிச்சு நான்
இன்றைக்கு வந்துட்டோம். நீங்களும் பார்த்துருப்பீங்க. இப்படி உங்களோட ஊர்களில் நீங்கள் பார்த்த விஷயங்கள் என்னென்ன இந்த தாய்லாந்தில் இருக்குது என்றதை வந்து பதிவு செய்யுங்க. தொடர்ந்து காணொலியில் பார்த்து கொண்டுங்க. தாய்லாந்து சம்மந்தமான விஷயங்கள் எல்லாமே வந்து தொடர்ந்து வந்து நாங்களும் உங்களுக்கு தர காத்திருக்கிறோம். வேறு மற்றதெல்லாம் இந்த நம்ம பிளேட்லாம் வந்து வேல் சும்மா பிரிண்ட் பண்ணி போடணும். கவர்மெண்டால் கொடுத்ததுண்டு நெக்கையில் நான் ஏன்னா ஒரு கலர் வித்தியாசங்கள் இருக்குது ஒரு பிளேட்ஸுக்கும் வந்து இருக்குது. பைக்ஸ் எல்லாம் வந்து நல்ல க்யூட்டாக இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா இது யமஹாண்ட ஃபஷினோ மாதிரி இருக்குது. ஆனால் இது வேறு ஒரு பேரில் இருக்குது. ஃபஷினோ மாதிரி தான் இருக்குது. வித்தியாசமாக இருக்குது. சரி, அவ்வளோதான் இந்த வீடியோ. இதோட இந்த காணொலியை வந்து நிறைவு செய்கிறோம். தொடர்ந்தும் பார்த்து கொண்டுங்க. அதோட நண்பர்களிடத்தில் பயந்து கொள்ளுங்க. கூடுதலாக இந்த ட்ரிப்பில் கணக்கு இடங்கள் இப்போ நாங்கள் சுயாதீனமாக வந்து ஒவ்வொரு இடங்களுக்கும் வந்து போய் பார்க்கலாம். போயிட்டு திருப்பி ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா ஃபுல்லாகவே வந்து பார்ப்போம். நாங்கள் ஒரு பேங்காக் கண்டு வந்தபடியாக வந்து பேங்காக்கில் அதை சுற்றின இடங்கள்லேயே வந்து இருந்துட்டோம். சரி, சந்தர்ப்பம் கிடைச்சா பார்ப்போம். நல்லா இருந்தது. நானுமே நான் என்னென்னு சொல்கிறேன், கூடுதலாக நான் வெளியிடங்களுக்கு போகாத காரணம் நம்மளுக்கு நம்மளோட ஊரில் இருந்தால் தான் சரி என்ன மாதிரி. ஆனால் வந்தது நல்லா. இவ்வளவு வந்து இவ்வளோ நாள் இங்கே பயணிச்சு நாங்கள் உள்ளே வந்து நடராசா தான் இங்கே அப்பண்டாக அந்த கிராப் அண்டு கிடக்காகும். அதில் யூஸ் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். மற்ற ஒன்று மிஸ் பண்ணுறோம். அந்த தாய்லாந்தில் அந்த ஆட்டோ இருக்குல்ல, அந்த ஆட்டோவில் போகணுமெண்டு ஆசை. போகணுமென்றதை தவிர அதை ஓடணுமென்றது ஆசை. அதை மிஸ் பண்ணிட்டேன். சரி, பாவம் அடுத்த முறை. சரி, சந்திப்போம் அடுத்த